ரீசெண்டா பிரபல நடிகை அனுபமா பரமேஸ்வரன் தான் கடந்து வந்த ஒரு கொடூரமான காதல் அனுபவத்தை பத்தி பேசின விஷயம் இப்ப இணையத்துல மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். அவங்க சொன்ன பேட்டியில, ஒரு நாள் அந்த நபர் என்னுடைய லைஃப்ல கிடைச்ச பெரிய பொக்கிஷம்னு நினைக்கிற அளவுக்கு ரெமோ மாதிரி காதலிப்பார். அடுத்த நாளே அந்நியன் மாதிரி மாறிடுவார். அதுக்கு அடுத்த நாளே அம்பி மாதிரி கால்ல விழுந்து அழுது மன்னிப்பு கேட்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தினமும் ஆள் மாறிக்கிட்டே இருந்ததால காதல்ங்கிறது ஒரு அடிமைத்தனம் மாதிரி ஆகி அவருக்கு பல முறை பைனிக் அட்டாக், அதாவது மன அழுத்தம் வந்திருக்காமா. இந்த நச்சுத்தன்மையான உறவால என்னோட பயமோ காயங்களோ என்னுடைய குடும்பத்தையும் நண்பர்களையும் என்னோட வேலை பார்த்தவங்களையும் சேர்த்து பாதிச்சிருக்கு அப்படின்னு ஆதங்கப்பட்டிருக்காங்க. இவ்வளவு சொந்த விஷயத்த ஏன் வெளியில பேசணும் அப்படின்னு சிலர் கேட்கலாம். அதுக்கும் அனுபவமா பதில் சொல்லியிருக்காங்க. 90% பேர் நெகட்டிவ் கமெண்ட் போட்டாலும் பரவாயில்ல, மீதி இருக்கிற 10% பேர் இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி நச்சு உறவுல இருந்து வெளியே வந்தா எனக்கு அது போதும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. நம்ம பட்ட கஷ்டத்தை பேசலைன்னா இன்னொரு பெண்ணும் அதே தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குங்கிற விழிப்புணர்வுக்காக தான் இதை ஓப்பனா பேசியிருக்காங்க. என்ன கேட்டா, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு, அது வேண்டான்னு விலகினதுக்கு அப்புறம் ஒரு ஆணோ அல்லது பொண்ணோ, தன்னுடைய எதிர்பாலினத்தின் மீது எந்த ஒரு விமர்சனங்களும், குற்றச்சாட்டுகளும் முன்வைக்காம அமைதியா கடந்து போறது தான், இத்தன நாள் அந்த உறவுல இருந்ததுக்கான அவங்க மீது வச்சிருக்க நம்ம மரியாதைன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு சூழல்ல உங்களுடைய இன்பம், துன்பம் எல்லா நேரங்களிலும் அவங்க உங்க கூட இருந்திருப்பாங்க. இத அவங்க பொதுவெளியில பேசும்போது கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். அவ்வளவுதான் என்னுடைய கருத்து. மத்தபடி அவங்க விழிப்புணர்வுக்காகவும் இத சொல்லியிருக்கலாம். ஆரம்பமா சொன்ன அந்த அந்நியன் ரெமோ மனநிலையில இருக்கிற நபர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அதே போல உங்க வாழ்க்கையிலும் உங்க நண்பர்கள் வட்டத்திலேயோ இந்த மாரி ஆட்கள நீங்க பார்த்திருக்கீங்களா? அப்படி பார்த்திருந்தீங்கன்னா, அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. தேங்க் யூ.